அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் டாபிக் வீஸ்டோன் சமணச்சுற்று. சரிங்களா? ஸோ வீஸ்டோன் சமணச்சுற்றுனா என்ன அப்படின்றத இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ சமணச்சுற்று அப்படின்னு சொல்லும்போதே இது ஒரு பிரிட்ஜ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ வீஸ்டோன் சமணச்சுற்றுனா என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கிர்ச்சாஃப் விதியோட ஒரு முக்கிய பயன்பாடாக தான் வீஸ்டோன் சமணச்சுற்று இருக்குது. ஸோ கிர்ச்சாஃப் விதி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை ஒன்ஸ் ரீகால் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்துடலாம். சரிங்களா? ஸோ கிர்ச்சாஃப் விதினா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். கிர்ச்சாஃப் விதி பார்த்தா 2 விதி இருக்குது. ஃபஸ்ட் விதி என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கிர்ச்சாஃபோட முதல் விதி அப்படின்னு நம்ம சொன்னோன்னா மின்னோட்ட விதி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். கிர்ச்சாஃபோடைய முதல் விதி இல்லை கிர்ச்சாஃபோடைய 2வது விதி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். சரிங்களா? ஸோ கிர்ச்சாஃபோட முதல் விதி இது என்ன சொல்லுதுன்ட்டு பார்க்கலாம். எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும். சரிங்களா? அதை சொன்னால் எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிக்சர் கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏ என்ற ஒரு ஜங்ஷனில் கரண்ட் மின்னோட்டம் உள்பக்கமாகவும் வருது, வெளி பக்கமாகவும் போகுது. அதில் கொடுத்துருக்க ஏரோ மார்க் பார்த்தீங்களாவே உங்களுக்கு தெரியும். I1 மின்னோட்டம் எது சந்தியை நோக்கி வருதா, சந்தியை விட்டு வெளியே போகுதா? சந்தியை நோக்கி வருது. ஓகேங்களா? ஏரோ மார்க் எப்படி போட்டிருக்காங்க? உள் நோக்கி போட்டிருக்காங்க. அதேமாதிரி I2 பாருங்கள், I2வும் உள்நோக்கி வருது. ஆனால் I3 பார்த்திங்கன்னா சந்தியை விட்டு வெளிநோக்கி போகுது. I3 அண்ட் I4 வெளிநோக்கி போகுது. I5யும் வெளிநோக்கி போகுது. சரிங்களா? ஸோ அப்போ ஏரோ மார்க்கை வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும் ஏ என்ற ஒரு புள்ளியை என்ற சந்தியில் மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதுதான் முதல் விதி அப்படி சொல்கிறாங்க. சந்தியை நோக்கி வர மின்னோட்டமும் சந்தியை விட்டு வெளியே போகிற மின்னோட்டத்தின் குறியியல் கூட்டுத்தொகை சுழி அப்படின்றது முதல் விதி. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2வது விதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த விதி பார்க்கலாம். கிர்ச்சாஃபோடைய 2வது விதி இதை மின் அழுத்த விதின்னு சொல்லலாம். சரியா? அல்லது சுற்று விதி, சுற்று விதினாலும் மின்னழுத்த வேறுபாட்டு விதினாலும் கிர்ச்சாஃபோட 2வது விதின்னு சொன்னாலும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இவ்விதியின்படி எந்த ஒரு மூடிய சுற்றின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றின் பெருக்கல் பலன்களின் குறியியல் கூட்டுத்தொகையானது அந்த மின் சுற்றில் உள்ள மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம். சரிங்களா? ஸோ அதாச்சுன்னா ஒரு மூடிய சுற்றுன்னு எடுத்துக்கோம். சரிங்களா? ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியில் உள்ள மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றின் பெருக்கல் பலன். சரிங்களா? மின்னோட்டம் மற்றும் மின்தடை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர் கவனிங்களேன். ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் மாதிரி எடுத்துப்பாங்க. அந்த சர்க்யூட்டில் இருக்கிற மின்னோட்டம் மற்றும் மின்தடையை நாம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை எடுத்துக்கோங்க. இந்த பிக்சரில் பார்த்தோன்னா மின்னோட்டம்ன்றது I1 I2, மின்தடைன்றது இந்த 3 ohm கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் மின்தடை. கரெக்டாக? மின்னோட்டம்ன்றது I1 I2 I3 சொல்கிறாங்களே அந்த மின்னோட்டம். இந்த மின்னோட்டமும் இந்த மின்தடையும் இந்த சுற்றில் உருவாக்கப்படுகின்ற மின் இயக்கு விசைக்கு சமம் சொல்கிறாங்க. மின் இயக்கு விசைனா யார்? இங்கே 6 வோல்ட்டு சொல்கிறாங்களே, 9 வோல்ட்டு கூட சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மின் இயக்கு விசைக்கு சமம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 2வது விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 2 விதி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த 5 மார்க் கொஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வீஸ்டோன் பிரிட்ஜ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வீஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கிர்ச்சாஃப் விதிகளின் முக்கிய பயன்பாடாக வீஸ்டோன் சமணச்சுற்று அமைகிறது. மின்சுற்று வலை எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்ஸ் அமைப்புகளில் வீஸ்டோன் சமணச்சுற்றின் மூலம் தெரியாத மின்தடையின் மதிப்பை கண்டறியவும் மின்தடைகளை ஒப்பிடவும் முடியும். சரிங்களா? ஸோ வீஸ்டோன் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஒரு தெரியாத மின்தடையோடைய மதிப்புகளை கணக்கிடவும் மற்றும் மின்தடையாக்கிகளை ஒப்பிடவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 விஷயமும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வீஸ்டோன் பிரிட்ஜிலேருந்து கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, PQRS அப்படின்ற ஒரு 4 மின்தடையாக்கியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி? ஒரு சீரியஸ் கனெக்ஷன்ஸில். சரியா? ஸோ G என்ற ஒரு கால்வாமீட்டர், B என்ற ஒரு டிக்கில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பிக்சர் கவனிங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பிக்சரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ
ஏ ஒரு பாயிண்ட்டு அண்ட் பி ஒரு பாயிண்ட்டு அண்ட் சி ஒரு பாயிண்ட்டு அண்ட் டி ஒரு பாயிண்ட்டு. கரெக்டாக? ஸோ ஏபிசிடி அப்படின்ற ஒரு ஏர் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏலேருந்து பிக்கு போகிற வழியில் என்ன கொடுத்துருக்காங்க? பி என்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் மின் தடை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பியிலேருந்து சிக்கு போகிற இடத்துல Q அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க மின் தடை. நெக்ஸ்ட்டு ஏலேருந்து டிக்கு போகும்போது R என்ற மின்தடை, டிலேருந்து சிக்கு போகும்போது எஸ் என்ற ஒரு மின்தடை. ஸோ PQRS அப்படின்ற 4 மின்தடையை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? G என்ற ஒரு கால்வனோமீட்டர். சரிங்களா? G என்ற ஒரு கால்வனோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வழியாக ட்ராவல் ஆகிற கரண்ட்டுக்கு வந்து ஐஜின்னு சொல்லுவாங்க. ஐ என்னது? கரண்ட்டு. சரியா? மின்னோட்டம் அப்படி சொல்லுவோம். ஜின்றது கால்வனோமீட்டர். ஸோ கால்வனோமீட்டர் வழியாக ட்ராவல் ஆகிறதால இதை ஐஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஏலேருந்து வெளியேற கரண்ட்டு வந்து என்னது? I1 அண்ட் ஏலேருந்து டிக்கு போகிறது வந்து I2, I3, I4 அப்படின்ட்டு 4 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? சரி, பிக்சர் அவ்வளோதான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லா எழுத போகிறோம். ஓகேங்களா? லா எழுதலாமா? ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், அதான் சொன்னா கிர்ச்சாஃபோடைய முதல் விதி. கரெக்டாக? கிர்ச்சாஃபோட முதல் விதி என்ன சொன்னோம்? சந்தியை நோக்கி வர மின்னோட்டமும் சந்தியை விட்டு வெளியே போகிற மின்னோட்டமும் எப்படி இருக்கும்? சுழியாக இருக்கும் அப்படின்னு நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த விதி தான் இதெல்லாம் பயன்படுத்த போகிறோம். பார்க்கலாம். இப்போது பி சந்திக்கு கிர்ச்சாஃபோட மின்னோட்ட விதியை பயன்படுத்துக. பி சந்தினா எது? அதாவது என்னென்னா பி சந்தின்றது இந்த பாயிண்ட்டு. கரெக்டாக? ஸோ பி சந்தியில் மின்னோட்டம் எந்தெந்த மின்னோட்டம் உள்ளே வருது, எந்த மின்னோட்டம் வெளியே போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே நோக்கி வர மின்னோட்டத்தை ப்ளஸ் பண்ணியும் வெளியே போகிற மின்னோட்டத்தை மைனஸ் பண்ணி எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபார்முலா பாருங்கள், I1 மைனஸ் ஐஜி மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. கரெக்டாக? ஸோ I1ன்றது பார்த்தீங்கன்னா பியை நோக்கி வர மின்னோட்டமா, பியை விட்டு வெளியே போகிற மின்னோட்டமா? பியை நோக்கி வர மின்னோட்டம். சரிங்களா? இப்போ நீங்களே பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், I1ன்றது பியை நோக்கி வர மின்னோட்டம். அப்போ அது வந்து I1 ப்ளஸில் இருக்கிற I1. ஐயை விட்டு வெளியே போகிற, அதாவது பி பாயிண்ட்டை விட்டு வெளியே போகிற மின்னோட்டம் தான் வந்து மைனஸில் பண்ணணும். கரெக்டாக? ரெண்டாவது மின்னோட்டம் பாருங்கள், ஐஜின்றது என்ன பண்ணுது? பியை விட்டு வெளி நோக்கி கீழே போயிட்டுருக்கு. ஓகேவா? அப்போ மைனஸ் ஐஜி. அப்புறமா பியிலேருந்து சிக்கு போகிற மின்னோட்டம் மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. சரியா? புரிஞ்சுதா? ஸோ இது வந்து முதல் விதியில் பி பாயிண்ட்ஸுக்கு. அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்? டி பாயிண்ட்ஸுக்கு எழுத போகிறோம். டி பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது? கீழ் பக்கமாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி எழுத போகிறோம். அது இல்லாமா? ஸோ சந்தி நோக்கி வர மின்னோட்டம் எது எது? I2, நெக்ஸ்ட் வந்து ஐஜி, மேலே இந்த கீழே வருது இல்லையா? ஐஜி அண்டு I2 ப்ளஸ் ஐஜி மைனஸ் I4. ஏன் மைனஸ் I4 போடுறோம்? மின்னோட்டம் வந்து அதை விட்டு எப்படி போடுது? வெளி பக்கமாக போகுது. கரெக்டாக? இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், I2 ப்ளஸ் ஐஜி மைனஸ் I4 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ அப்போ இது முதல் விதி தான். 2 பாயிண்ட்ஸுக்கு எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ இரண்டாவது விதி எழுத போகிறோம். ABDA என்ற மூடிய சுற்றுக்கு கிர்ச்சாஃபின் மின்னழுத்த வேறுபாட்டு விதியை பயன்படுத்தணும். சரிங்களா? மின்னழுத்த வேறுபாட்டு விதியை நம்ம பயன்படுத்தணும். மின்னழுத்த வேறுபாட்டு விதி என்ன சொன்னோம்? ஒரு மூடிய சுற்றுல பாய்கின்ற மின்னோட்டமும் மின் தடையும் எதுக்கு சமம்? அந்த சுற்றுல இருக்கிற மின்னியக்கு விசைக்கு சமம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ABDAன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ABDAனா யார் யார் எங்கெந்த ஏரியாவில் வராங்கன்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ABDAனா யார் யார்? ABCDA ரெண்டாவது பாயிண்ட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ABDA. ஸோ அப்போது இந்த 3 பாயிண்ட்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு மட்டும் தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏலேருந்து பிக்கு போகுது இல்லையா? அதை நம்ம சொல்லுவோம் I1. கரெக்டாக?
I1 அங்கே அந்த வழியாக இருக்கிற கரண்ட் என்னது P அதானே மின்தடை தானே இருக்குது. ஸோ I1P எங்கேருந்து ஏலேருந்து பிக்கு போகும்போது சரிங்களா, ஏலேருந்து பிக்கு போகும்போது I1P சரிங்களா ப்ளஸ் IgG இதுவும் என்ன பண்ணுது கீழ் நோக்கி வருது இல்லையா, ப்ளஸ் IgG மைனஸ் I2R. ஏன் மைனஸ் I2R? ஏன்னா ஏ பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது இல்லையா கரண்ட்டு. ஸோ அப்போ இது போடும்போது I2R ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. இது ஃபஸ்ட் பாயிண்டில். அண்ட் செகண்ட் பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா I1P ஏரியா பாருங்கள் ABCDA அப்போ ஃபுல் ரொட்டேஷனும் வருது கரெக்டாக. ABCDA அப்போ ஒரு ஃபுல் ரொட்டேஷனும் முழுசாக வருது இல்லையா. அப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து I1P ப்ளஸ் I3Q மைனஸ் I4S மைனஸ் I2R சரியா. ஸோ அப்போது இந்த ரொட்டேஷனில் தான் வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது சரிங்களா. மொத்தம் 2 சுற்று கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 சுற்று நம்ம எழுதிட்டோம் ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சால் பாதி முடிஞ்ச மாதிரி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சென்ட்ரு வழியில் IG சொல்கிறல கேல்வமீட்டர் வழியில் மின்னோட்டம் சுற்றி வரதால் அந்த இடத்துல மின்னோட்டம் பாயாது. அப்போ கேல்வமீட்டர் G ஈக்குவல் டு ஆகும் IG ஈக்குவல் டு 0. ஸோ IG ஈக்குவல் டு 0னா இப்போ நம்ம எழுதின அப்ளிகேஷனில் எல்லா இடத்துலையுமே 0 அப்ளை பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் 4 அப்ளிகேஷன் நம்ம எழுதிருக்கு இல்லையா. ஸோ 4த்துலையும் என்ன பண்ண போகிறோம் நம்ம 0ன்னு அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பாருங்கள் ஐஜிக்கு பதில் நம்ம 0 கொடுத்தோன்னா என்ன ஆகும் I1 ப்ளஸ் I3 கரெக்டாக. I1 ப்ளஸ் I3 அதான் இப்போ மைனஸ் வந்து ஈக்குவல் அந்த பக்கம் ப்ளஸ்ஸாக மாறுமா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு I1 ஈக்குவல் டு I3. செகண்ட் வந்து I2 ஈக்குவல் டு I4. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா I1P மைனஸ் I1P ஈக்குவல் டு I2R அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரியா. ஆனால் ஃபோர்த் ஈக்குவேஷனில் என்ன இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா ஐஜியே இல்லை கரெக்டாக. ஸோ இதில் ஐஜி இல்லைன்றதால நம்ம இதை எதுவும் பண்ண முடியாது. இதில் ஐஜின்றதே கிடையாது ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ண போனால் இந்த 3 ஈக்குவேஷனும் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருக்கிற 3 ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா அதில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம் பண்ணலாமா. ஸோ ஃபஸ்ட் வந்து ஐஜி இல்லைன்னு சொன்ன பற்றி அந்த அப்ளிகேஷனில் போடணும். ஸோ I1 ஈக்குவல் டு I3யா, இதில் I1 பதில் என்ன பண்ண போகிறோம் I3ன்னு போடணும் ஓகேங்களா. அது சொன்னால் 1 தனியாக எடுத்துக்கலாம், 3 தனியாக எழுதிக்கலாம் ஓகேங்களா. இல்லைனா வந்து I3க்கு பதிலாகவும் I1ன்னு கூட எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ I1P ஃபஸ்ட் கான்செப்டில் பாருங்கள் I1P எது இருக்குமா. ஸோ I1P ப்ளஸ் I3Qன்னு கொடுத்துருக்காங்களே அதுக்கு பதிலாக அப்போ I3க்கு பதிலாக I1 எழுதலாம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் I1Q மைனஸ் I4க்கு பதிலாக இதில் I4S பதிலாக I2ன்னு எழுதலாமா. ஸோ I2 மைனஸ் I2R ஈக்குவல் டு 0 மைனஸ் I2R ஈக்குவல் டு 0 அப்படின்னு தான் இங்கே எழுதியிருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா I1னா ஒரு பக்கம் தனியாக எடுத்துக்கலாம், I2வில் தனியாக வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டுனா I1 இன்ட்டு P ப்ளஸ் Q ஈக்குவல் டு I2 இன்ட்டு R ப்ளஸ் எஸ் சரிங்களா. ஸோ இந்த வேல்யூத்தை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் நம்பரில் P தனியாக எடுத்துருங்க, Q தனியாக எடுத்துருங்க, P தனியாக R தனியாக எடுத்துகிட்டு ஸோ இதை நம்ம அடிக்க போகிறோம். எப்படின்னா P காமனாக வெளியே எடுத்து என்ன ஆகும், P கேன்சல் ஆச்சுன்னா 1 கிடைக்குமா. ஸோ 1 ப்ளஸ் Q பை P அதே மாதிரி என்ன பண்ணுறோம் இங்கே R தனித்தனியாக அடிச்சோம்னா 1 ப்ளஸ் S பை R. ஸோ Q பை P ஈக்குவல் டு S பை R. இது நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றி எழுதணும் அப்படின்னா P பை Q ஈக்குவல் டு R பை S அப்படி கிடைக்கும். ஸோ இதுவே வீஸ்டோன் சமணச் சுற்றின் சமநிலைக்கான நிபந்தனை ஆகும். இந்த நிலையில் மட்டுமே கால்வனோமீட்டர் சுழி விலக்கத்தை காட்டும். அருகருகே உள்ள இரு மின்தடையாக்கிகளின் மதிப்பு நமக்கு தெரிவதாக கொண்டால் மற்ற இரு மின்தடையாக்கிகளை ஒப்பிடலாம். மேலும் 4 மின்தடையாக்கிகளில் 3இல் மதிப்பு தெரிந்தால் தெரியாத 4வது மின்தடையின் மதிப்பையும் இதன் மூலம் கணக்கிடவும் முடியும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா நமக்கு ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 மின்தடையை எடுத்துக்கிட்டு
மொத்தம் 4 இருக்குது அப்படின்னா அதில் 3 தெரிஞ்சிருக்கும், 1 தெரியலனாலும் கணக்கிடலாம். இல்லை 2 விஷயத்தை நம்ம கணக்கிட முடியும் அப்படி சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து கிர்ச்சாஃப் உடைய விதி.